நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் போன தடவை சொன்ன மாதிரி உங்களுக்காக ஒயிட் பேக்ரவுண்டு சீட்டு கொண்டு வந்துருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக கொண்டு வந்துருக்கேன். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா பாஸ்வேர்டு 3 இடத்துல டிஸ்பிளே ஆகும். அப்போ தான் நீங்கள் பாஸ்வேர்டு நோட் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் கொடுக்குற சீட்டு எல்லா சீட்டுமே ஒயிட் பேக்ரவுண்டு, எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த சாங்ஸில் வரக்கூடிய கடைசி லைன், நீ எப்போதும் எனக்காக, அந்த ஒரு லைனை மட்டும் நான் கூடுதலாக சேர்த்துருக்கேன். அந்த ஒரு லைன் மட்டும், கடைசி லைன், நீ எப்போதும் எனக்காக. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மாற்றி எழுதணும், திருத்தி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது வெட்டிங்க்கு கனெக்ட் ஆகணும். ஒரு சில சாங்ஸ் அப்படியே மேட்ச் ஆகும். அதுவே ஒரு சில சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நாம கூடுதலாக சில வார்த்தைகளை சேர்க்கணும். அதாவது வெட்டிங்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நாம டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் வேறு லெவல் க்ரியேட்டிவிட்டி. இப்போ இந்த மாதிரியான ஒர்க்கெலாம் ஏஐயில் போய் நோண்டியெல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவிட்டிலாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க. உங்கள் ஆல்பம் வேறு லெவலில் இருக்கும். ஆல்பத்துக்கான டாப் சீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேக்ரவுண்டு ஒயிட்டு, டெக்ஸ்ட் 3D எஃபெக்ட்டு, கோல்டு எஃபெக்ட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேக்ரவுண்டு. டவுன்லோட் பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் எடுங்க. செம்ம லுக்காக இருக்கும், ப்ரீமியம் லுக்கு.
பார்க்குற இந்த 1236 சீட்டு வந்து ஏஐ வந்து பயன்படுத்தவே கிடையாது. துளி அளவு கூட ஏஐ வந்து பயன்படுத்தவே கிடையாது. ஏஐ வந்து பயன்படுத்தாமல் ஒர்க் பண்ணது தான் இந்த சீட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற சீட்டு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணது. இப்போது ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஆல்பத்துக்கான சீட்டை வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுற மாதிரியோ, நான் கேட்க வர்றது வந்து இதுதான், ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஆல்பத்துக்கான சீட்டை வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுற மாதிரியோ அல்லது ஒர்க் பண்ணி முடிச்சதோ எதுவாகனாலும் இருக்கட்டும், ஒரு ஆல்பத்துக்கான சீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்துருந்தா அந்த லிங்க்கை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் பார்த்த வீடியோலாம் எப்படின்னாக்கா அதிகமாக வந்து ஏஐ டெக்னாலஜி வச்சு ரிமூவ் பண்ணுறது, பெரும்பாலான வீடியோக்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. அதாவது ஏஐ டெக்னாலஜி வச்சு ரிமூவ் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு தேர் இருக்குன்னு வச்சுக்குவோம், அது வந்து ஒரு திருவாரூர் தேர் அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த தேர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த தேருக்கு முன்னால் வந்து ஒரு யானை நிற்கிது. அதுக்கப்புறம் யானைக்கு பக்கத்தில் வந்து அந்த யானையோட பாகன், அந்த யானையும் அந்த யானையோட பாகனும் அந்த தேருக்கு முன்னால் வந்து இடைஞ்சலாக இருக்காங்க. சரி, ஓகே, யானையை ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த யானைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகன் அவரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. சரி, ரெண்டு பேருமே வந்து ஏஐ டெக்னாலஜி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த தேரை என்ன பண்ணணும்? இப்போ நான் எங்கே வரேன், எந்த இடத்துக்கு வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷம் ஓடுதுனாக்க அந்த ஒரு 10 நிமிஷமும் அந்த ரிமூவ் பண்ணுற விஷயங்கள் தான் ஓடுது. பார்க்குற வீடியோலாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது மாதிரியான வீடியோக்கள் தான் சோஷியல் மீடியாவில் நிறையா இருக்குது. பார்க்குற வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடியோக்கள் வந்து இப்படி தான் இருக்குது. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். திருவாரூர் தேர், யானையோட பாகன் அப்படின்னு சொன்னால அது மாதிரிலாம் ஒரு வீடியோ வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கவே இல்லை. சரிங்களா? உதாரணத்துக்காக எடுத்து சொன்னேன். நான் சொன்ன விஷயம் வந்து இமேஜினேஷன். நான் வந்து வேற ஒருத்தவங்க வீடியோ சொன்னேன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அவங்கள வந்து சுட்டி காட்டுற மாதிரி ஆகிடும். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமாயிடும். அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பொதுவாக பார்த்த விஷயங்கள் சொல்லணும், அவ்வளோதான். அதுதான் முறை. அதுக்காக தான் அந்த திருவாரூர் தேர் வந்து என்னுடைய இமேஜினேஷன். இதே இமேஜை போன வீடியோவில் வந்து நம்ம வேறு மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோலையும் இதே இமேஜை கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க பிஃபோர் ஆஃப்டர். நீங்கள் பார்த்த ரெண்டு ஒர்க்குமே வந்து கிராப் பண்ணாமல் ஒர்க் பண்ணது. இவங்களுடைய இமேஜை வந்து கிராப் பண்ணாமல் ஒர்க் பண்ணது. பிஎஸ்டி ஃபைல் வந்து எல்லாமே ஒயிட்டில் கொடுத்தோம். சரி, நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ளெக்ஸு அதையும் வந்து ஃபுல்லாக ஒயிட்லேயே கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த ஃப்ளெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு, பேக்ரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும்.
ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்டில் ஃப்ளெக்ஸ் ஒர்க் வந்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட் பேக்ரவுண்டில் இது வரைக்கும் நான் ஃப்ளெக்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய ஒர்க்கை தான் நானே பார்க்குறேன். அதாவது முழுக்க ஒயிட் பேக்ரவுண்டில் நான் வந்து கண்ணீர் அஞ்சலி ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்துருக்கேன். கண்ணீர் அஞ்சலி ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒயிட்டில் தான் இருக்கும். மேட்ரு பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கும். சரிங்களா? அது வந்து பெரும்பாலும் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு கல்யாணத்துக்கான ஃப்ளெக்ஸ் வந்து முழுக்க ஒயிட் பேக்ரவுண்டில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி ஒரு வெட்டிங் ஆல்பத்துக்கான டாப் சீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே கோல்டு டாப் சீட்டு கோல்டில் ஒர்க் பண்ணி நம்ம கொடுத்தோம் நம்ம சேனலில். இதை ஒர்க் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். காதலின் தீபம் ஒன்று அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே வந்து விளக்கு, ஏற்றினாலே என் நெஞ்சில் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மேலே வந்து ஹார்ட்டு, எல்லாத்துக்கும் மேலே ஃப்ளெக்ஸே ஒயிட்டு. டெக்ஸில் வந்து நம்ம வந்து அலப்பறன்னு போட்டிருக்கோம். டெக்ஸ் மட்டும் அலப்பற இல்லை, இந்த ஒரு ஃப்ளெக்ஸே வந்து அலப்பற தான். இதை வந்து பப்ளிக்கில் வச்சாக்க ரோட்டில் போகக்கூடிய பல பேர் வந்து இதை 2 செகண்ட் நின்று பார்ப்பாங்க. ஏன்னா க்ரியேட்டிவிட்டி வந்து அந்த மாதிரி யோசிக்க வைக்கும். எங்கேருந்து பிடிச்சாங்க இந்த வார்த்தையெல்லாம்? ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒர்க் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. அதாவது இந்த இமேஜினேஷனை பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே சோஷியல் மீடியாவில் வந்து நான் பேசிட்டு தான் வரேன். இப்போ 2025 மார்ச் மாதத்தில் வந்த பதிவு நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இது வந்து அரசியல் பதிவு கிடையாது, ஒரு டெக்னாலஜியோட கம்பேர் பண்ணி பேசின ஒரு விஷயம். இது வந்து அரசியல் பதிவு கிடையாது. இதை வந்து நீங்கள் அப்படி தான் பார்க்கணும், ஒரு அரசியல் பதிவாக இதை வந்து பார்க்காதீங்க. அவர் சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை வந்து கற்பனையை வந்து வெல்லவே முடியாது. இது வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா சொல்லியாச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் சொன்னது வந்து கற்பனை தான் உலகத்தையே சுற்றி வளைக்குது. நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன். அது என்ன சொன்னாக்கா, இமேஜினேஷன் அதனுடைய பலம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சேனலில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாலேயே நம்ம சேனலில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக சொல்லியாச்சு. ஆனால் இந்த இமேஜினேஷனுடைய பவரை வந்து இந்த உலகத்துக்கே எடுத்து சொன்னது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அது வந்து அவர் தான். அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. சரி, இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ விஷயம் என்னன்னாக்கா, மேலே இருக்கக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மேலே உள்ள இந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மேலே இருக்கக்கூடிய இந்த 2 வரி வார்த்தையை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு செய்யுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டை வந்து வெறுமனா ஒயிட் பேக்ரவுண்டாக காமிச்சிட்டு, அதாவது வெறுமனா வெள்ளையாக காமிச்சிட்டு 4-5 பூவை வச்சுட்டு ஒரு 2-3 டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணோம்னு வச்சுக்கலாம், அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனா வெள்ளையாக தான் இருக்கும். நான் கொடுக்குற ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து அது உள்ளேயே வந்து டீட்டெயில் இருக்கும், அந்த ஒயிட்லேயே வந்து டீட்டெயில் இருக்கும். நான் சொல்ல வரது வந்து அதுதான், அதை தான் வந்து சொல்கிறேன். கவனித்து பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். வெறுமனா ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து நம்ம வந்து ஒரு 2-3 பூவை வச்சுட்டு 2 டெக்ஸ்ட் ஒர்க்கை பண்ணோம்னாக்கா அந்த ஒர்க் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆல்பம் வந்து ஒர்க் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு 50 சீட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ஆல்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 சீட்டுமே ஒயிட்டாக வச்சா கூட அது வந்து எல்லா கஸ்டமருக்குமே வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பிடிக்காம கூட போகலாம். நம்ம வந்து அந்த கஸ்டமருடைய டேஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே போதும். அந்த ஒரு ஆல்பத்துக்கான கிரியேட்டிவிட்டி வந்து சரியான முறையில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில முசுறு பிடிச்ச கஸ்டமர்லாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. நம்மளே எதிர்பார்க்க முடியாது, டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. ஏன்னாப்பா பொங்கலுக்கு வெள்ளை அடித்த மாதிரி ஒரே வெள்ளையாக இருக்குது, இந்த மாதிரி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஒயிட் பேக்ரவுண்டுமே வந்து உங்களுக்காக தான் நான் ஒர்க் பண்ணேன். இது வந்து எனக்காக இல்லை. ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய சேனலில் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒரு சீட்டுக்கான பேக்ரவுண்ட் வந்து டார்க்கோ லைட்டோ ஒயிட்டோ எனக்கு வந்து எல்லாமே ஒன்று தான். இப்போ நான் கொடுக்குற இந்த சீட்டு எல்லாமே வந்து முழுக்க எல்லாமே வந்து உங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுது. அதனால தான் ஒயிட் பேக்ரவுண்டை வந்து ரொம்பவே வித்தியாசமாக வெவ்வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டை நல்லா ஜூம் பண்ணி கவனித்து பாருங்கள். அந்த ஒயிட் உள்ளேயே வந்து டீட்டெயில் இருக்கும், வெறுமனா வந்து வெள்ளையாக இருக்காது. அந்த ஒயிட் பேக்ரவுண்டு உள்ளேயே வந்து டீட்டெயில் இருக்கும். நல்லா கவனித்து ஜூம் பண்ணி பாருங்கள், தெரியும்.
வெறுமனா வெள்ளையாக கொடுக்குறது வந்து கேரளாக்காரங்க வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு தமிழன் கொடுக்கக்கூடிய வெள்ளை வந்து வெறும் வெள்ளையாக இருக்கக்கூடாது, வெள்ளை வேற மாதிரி இருக்கணும். புரி வச்சா எற விழணும்.